வீட்டுல இருந்து கிளம்பும்போது கடவுள்கிட்ட கேட்டேன், இந்த மக்களை பார்க்க போறாங்க, என்னது அப்படின்னு கேட்டேன். என் கிருபை அவங்களுக்கு போதும். என்னது போதுமா? இந்த பாட்டிக்கு போதும். என்ன சொல்லி இன்னமும் சொல்லி கிடக்கவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இன்னுமே சொல்லல, கிருபையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கா? எங்க முன்னாடி பாரு என்ன சொல்லிருக்கா தெரியுமா? சொல்லிட்டு இருக்கா அவ்வளோ என்னதையும் சொல்லிட்டு இருக்கா. கிருபையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட பக்கத்துல இருக்க பாத்துமா கிருபையை பேசிக்கிட்டு இருக்காரு. கிருபை சொல்லுங்க. கிருபை இல்லாம உனக்கு விடுதலை இல்லை. ஆனா கிருபைய விசுவாசிச்சு கிருபை நமக்கு வச்சிருக்கு. கிருபை எல்லாத்திலையும் விடுதலையை தரும். அவங்க நீங்க என்னெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்களோ உனக்கு எல்லாம் நடக்கும், எதெல்லாம் விடுதலை ஆகும். அவ்வளவு நமக்கு கிருபைனால ஏன் கிருபை உனக்கு போதும். எல்லாம் வாயை திறந்து என் கிருபை உனக்கு போதும். கடவுளுடைய கிருபை மக்களுக்கு போதும். வியாதியா கிருபை இருக்கும் போது வியாதி போயிடும். சில இடத்துல வியாதியா இருக்கிறவங்க நேரம் ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் இல்லாம போயிட்டான். ஆனா இவனை கொண்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. அங்க பார்த்தா மருத்துவர் இல்ல. மருத்துவர் இல்லாம வியாதிக்கு என்ன பண்ண முடியும்? மருத்துவம் பார்க்க முடியாது. அப்ப அவனுக்கு என்ன இல்லாம போயிட்டு, கிருபை இல்லாம போயிட்டு. ஆனா இன்னொருத்தருக்கு கிருபை இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? பக்கத்து வீட்டே டாக்டர் இருந்தார். எப்படி? அதான் கிருபை. அல்லேலூயா. அப்ப உங்க எல்லாத்துக்கும் கிருபை இருக்கு. இவர்கள் பேசின அனைத்து வார்த்தை கிருபை பொருந்திய வார்த்தை. அதனாலதான் ஆண்டவர் நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது இன்னைக்கு என்னதுன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே கிருபை பொருந்திய வார்த்தையை பேசிட்டேன். அதனால இவங்களுக்கு என்னெல்லாம் உண்டு? என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். கடவுளுடைய கிருபை எனக்கு இருக்குடா. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம். நமக்கு என்ன இருக்கு? கிருபை இருக்கு. நம்மளை ஒண்ணு யாரும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உன் குடும்பத்தை, பிள்ளைகளை, பேரனை, பேத்திய யாரையும் என்ன பண்ண முடியாது. எதுவுமே ஒண்ணு பண்ணாது, எதுவும் ஒண்ணு தாக்காது. கிருபை இருக்கு. கைகளை தட்டி கிருபை. என் குடும்பத்துக்கு கிருபை இருக்கு, பிள்ளைகளுக்கு கிருபை இருக்கு, நம்ம எல்லாத்துக்காலையும் கிருபை இருக்கு. கிருபை இருந்தா என்னெல்லாம் நடக்கும். கிருபை இருக்கு. கிருபைக்கு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? அன்பு. என்ன இருக்கு? அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? வம்பு இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல ஐக்கியம் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல ஆறுதல் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல ஆதரவு இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் ஆதரவா இருப்பார் ஆண்டவர், ஆறுதலா இருப்பார் ஆண்டவர்.